அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் எனக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு காணொலியில் ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜாதகம் ஒரு முகநூல் பக்கத்தில் என் முன்னால் முகம் காட்டிய ஜாதகம். அதாவது ஒரு கதை சொல்லி நிறுத்தி நிதானமாக அழகாக நான் சொன்னால் அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்குது. இதுலேயும் ஒரு சின்ன கதையை சொல்லி நான் தொடங்குறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடம், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் மூன்றும் பால்பட்ட ஜாதகர். அவர் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினால் கூட அந்த நிறுவனத்தில் உள்ள மற்ற ஊழியர்களை அவர் கெடுத்து விடுவார். 2, 7, 11 கெட்டவர்கள் ஒரு குடும்பத்திற்குள் நல்ல பிழைத்து கொண்டிருக்கின்ற நல்ல அன்போடு நல்ல சுகமாக வாழ்கின்ற குடும்பத்தில் நுழைந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரி 2, 7, 11 கெட்டவர்களோடு நட்பு கொண்டாலும் அந்த நட்பு கொள்வோர் வாழ்க்கை பாதிக்கும். இது 2, 7, 11 கெட்டவர்கள் தொடர்பு. அவருடைய நிலைமை அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. சரி, நம்ம ஜாதகத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த ஜாதகம் 19/7/1978 பிறந்திருக்கார். லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய். 2ஆம் இடம் கன்னியில் ராகு, 5ஆம் இடம் தனுசில் சந்திரன், 8ஆம் இடம் மீனத்தில் கேது, 11ஆம் இடம் மிதுனத்தில் குரு, 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. அம்சத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் தனுசு லக்னம், லக்னத்தில் செவ்வாய், கும்பத்தில் புதன் ராகு, சனி ரிஷபத்தில், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் கேது, சந்திரன் கன்னியில். இது அம்சக்கட்டம். அந்த பக்கத்தில் அவர் என்ன கேள்வி கேட்குறான்னு அந்த ஜாதகர், வயது 46 வருடம் 3 மாதம் 20 நாள் என்னமோ நடக்குது, 47 நடந்துட்டுருக்கு. இவர் அந்த முகநூல் பக்கத்தில் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, எனக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்குங்கிறார், தீராத கடன் பிரச்சனை இருக்குங்கிறார், நிரந்தரமாக எனக்கு வேலை இல்லைங்கிறார், நான் பிறரால் ஏமாற்றப்படுகிறேங்கிறார், என் உழைப்பு மற்றவங்களுக்கு பயன்படுது, எனக்கு பயன்படல, நான் இப்படி ஏமாளியாகவே வாழ்கிறேன் அப்படின்னு புலம்புறார். இதுக்கெல்லாம் எப்போ தான் தீர்வு? எனக்கு வயசு 46 ஆச்சே, நான் எப்போ தான் தீர்வு பெற்று நிம்மதியாக வாழ்வேன், கடை இல்லாமல் வாழ்வேன், நிரந்தர வேலையோடு இருப்பேன் அப்படின்னு கேள்வி எழுப்புறார். நம்ம ஒரு ஜோதிடராக இந்த கேள்வியெலாம் நம்ம கேட்டு அதுக்கு பதில் தர வேண்டியது அவசியம். இதை பொறுமையாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்கண புள்ளி, லக்கணாதிபதி, சந்திரன் இந்த மூன்றையும் கணப்பொழுதில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லக்கண புள்ளி, லக்னாதிபதி, ராசிநாதன் மூவரும் முழுமையாக கெட்டுவிட்டால் அவர் வாழ்க்கை பூராம் ஒரு உடல் அவய பின்னத்தோடு ஒரு ஊனமாக இருப்பார். முழுமையாக கெட்டுவிட்டால், அதே அரைகுறையாக கெட்டுவிட்டால் அவர் வாழ்க்கையே போராட்டம்தான். முழுமையாக கெட்டுவிட்டால் என்ன பொருள்? லக்கண புள்ளி, லக்னாதிபதி, ராசிநாதன் மூவரும் நின்ற நட்சத்திர அதிபதிகள் லக்கணத்திற்கு 6, 8, 12 மறைந்து பகை, நீசம், அஸ்தங்கம் பெற்றால் முழுமையாக கெட்டுவிட்டார்கள் என்று பொருள். அதே லக்கண புள்ளி, லக்கணாதிபதி, சந்திரன் நின்ற வீட்டு அதிபதிகள் சாரம் கொடுத்தவர்கள் கேந்திரங்களில் நின்றுவிட்டால் தப்பித்து கொள்வார்கள். அவர்கள் தான் அரைகுறை ஊனம். அவர்கள் வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும். சரி, முதல்ல இவர் ஜாதகத்தில் லக்கணம், லக்கண புள்ளி, லக்னாதிபதி நிலை, ராசி நிலைமையை முதல்ல பார்த்துருவோம். எப்படி கெட்டுருக்குன்னு பார்த்துக்குவோம். இந்த லக்கண புள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா உத்தரம் 1ஆம் பாதத்தில் ஒரு லக்கணம் விழுந்திருக்கு. இந்த லக்னம் 1ஆம் பாதம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்குது. இதோட அதிபதி சூரியன் 12இல் மறைகிறார். இது முதல் டெஸ்ட், முதல் பரிசோதனை. 12இல் மறைந்து விட்டார். அடுத்தது சூரியன் என்ற நட்சத்திர அதிபதி சனி. சனி கேந்திரம் பெறுகிறார். ஆனால் அவர் பெற்றது கேது சாரம். கேது 8இல் மறைந்து விட்டார். கேது சனி சாரம். 1இல் உள்ள சனியும் 8இல் உள்ள கேதும் பரிவர்த்தனை லக்கண புள்ளி பாதித்து விட்டது. அடுத்தது லக்னாதிபதியும் சூரியனே. அவரும் அதே பரிசோதனை தான், அதே ஆய்வு தான் அவருக்கும் பொருந்தும். அடுத்தபடி ராசிநாதன் சந்திரன். சந்திரன்
பூராடம் 2ஆம் பாதத்தில் நின்று விட்டார். அந்த பூராடத்தில் 2இல் உள்ள சந்திரன் நவாம்சத்தில் சுக்கிரன் நீசம் பெறும் வீட்டை அடைந்து விட்டார். அப்போ ஆனால் சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி கேந்திரம், சூரியன் என்ற நட்சத்திர அதிபதி கேந்திரம், இவர் அரைகுறையாக தப்பித்து விட்டார். இவர் முழு உடல் அவய பின்னம் உள்ளவர் அல்ல, ஆனால் வாழ்க்கையில் பின்னம் உள்ளவர், கடினங்களை எதிர்கொள்கிறார். அதனால தான் லக்கணம், லக்கண புள்ளி, லக்னாதிபதி, ராசினம் எல்லாமே கெட்டு போச்சு. அதனால தான் இவர் வாழ்க்கையே இவருக்கு போராட்டமாக இருக்குது. இது ஒரு ஆய்வு. அடுத்து அப்படி பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தில் 3, 6, 8, 12 தொடர்பு வந்துடுது. இந்த 3, 6, 8, 12 தொடர்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 12 ராசிகளில் சூரியனுடைய கதிர்வீச்சு முழுமையாக விழாத பாவகங்கள் தான் இந்த 3, 6, 8, 12. மற்ற பாவங்களுக்கெல்லாம் சூரியனுடைய கிரகங்களுடைய ஒளிக்கீற்று முழுமையாக விழுந்த இடங்கள். இந்த 3, 6, 8, 12க்கு முழுமையாக கிரகங்களுடைய கதிர்வீச்சு விழாத பாவங்கள், அவெல்லாம் பாவம் செய்த பாவகங்கள். இப்போ லக்கணத்தில் 3, 6, 8, 12 தொடர்பு வருது. ஐயா, அந்த 3, 6, 8, 12 தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம 19 3, 6, 8, 12 சொல்லிட்டு போயிட்டோம்னா புரியாது. லக்கணத்தில் 3 குடைய சுக்கிரன் உள்ளார், 6 குடைய சனி உள்ளார், 12 குடைய சூரியனுடைய சாரம் பெற்ற லக்கண புள்ளி இருக்குது, 8ஆம் இடத்த அதிபதி சாரம் பெற்ற சனி இருக்கார். 3 சுக்கிரன், 6 சனி, 8 கேது, 12 சூரியன். 3, 6, 8, 12 லக்கணத்திலேயே வந்துடுது. இந்த லக்கணத்திலேயே 3, 6, 8, 12 வந்துவிட்டால் அவர் வாழ்க்கையே போராட்டம்தான். லக்கணத்திலேயே 3, 6, 8, 12 தொடர்பு வந்துவிட்டால் 7ஆம் இடம் என்பது எதிர்ப்பாளரை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும். அவர்களுக்கெல்லாம் இவர் இளிச்சவாயனாகத்தான் காட்சி தருவார். அதனால்தான் இவர் பிறரால் ஏமாற்றப்படுகிறார். சரி, எனக்கு கடன் தொல்லை, நிரந்தர வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதன், தனக்காரகன், லாபாதிபதியும் புதனே. இந்த 2 பேருமே தன லாபாதிபதி தான். இந்த தன லாபாதிபதியான புதன் 12இல் மறைந்து விட்டார், சுயசாரம் பெற்று மறைந்து விட்டார். ஆயில்யம் 3ஆம் பாவம். அப்போ தனலாபாதிபதி கெட்டுவிட்டார். 6ஆம் அதிபதி சிம்மாசனம் போட்டு லக்கண திரிகோண கேந்திரத்தில் அமர்ந்து விட்டார். 8 தொடர்பு வந்து விட்டது. 3, 6, 8, 12 தொடர்பு உள்ளது. அதனால தான் போதுமான வருமானம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவருக்கு நிலைக்கவில்லை, கடன்காரனாக இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் இன்னும் ஒரு விதி, இந்த ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நின்று அம்சத்தில் அந்த நின்ற ராசிக்கு 8ஆவது ராசியில் நின்றால் அது அஷ்டகாம்சம் என்று பொருள். இப்போ புதன் அம்சத்தில் தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல நிற்கிறார், கும்பத்தில். இந்த மாதிரி அஷ்டகாம்சம் பெறும் கிரகங்கள் பெரும்பாலும் நன்மைகளை தருவதில்லை. அது பொய் தோற்றம் போல் அழித்து விடுகிறது. எந்த விதமான நற்பலனும் அவ்வளவு எளிதாக அது தராது. அந்த திசை வீணாகிவிடும், அந்த புத்திகளும் வீணாகிவிடும். சரி, இவர் புதன் மறைஞ்சிட்டார், அதனால் தன லாபாதிபதி கெட்டு போயிட்டார். சரி, இப்போ அவருக்கு நிரந்தரமாக வேலை இல்லைங்கிறார். இந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 10ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 10ஆம் இடத்தை பார்த்த கிரகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அவர் பூராடம் 2ஆம் பாகம். அவர் அம்சத்தில் சுக்கிரன் நீசம் பெறும் வீட்டை அடைந்து விட்டார். சரி, அது ஒரு கட்டம். இந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் கேது சாரம், கேது 8இல் மறைந்து விட்டார். சரி, அதே தான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் கேது சாரம், கேது 8இல் மறைந்து விட்டார். 10ஆம் இடத்தை பார்த்த கிரகம் சனி, அவரும் கேது சாரம், கேதில் 8இல் மறைந்து விட்டார். அவருக்கு எந்த வகையிலும் நிரந்தரமான வேலை இல்லை. சரி, இப்போ வயது 46 ஆகுது. இவருக்கு சுக்கிர தசை 11 வருடம், சுழியும் 20, 11 ஆண்டுகள், 20 நாட்கள். சுக்கிரன் 11, சூரியார் 17, சந்திரன் 10, 27, செவ்வாய் 7, 34 வயது முதல் இவருக்கு 52 வரைக்கும் ராகு திசை நடைபெறும். ஐயா, கன்னியில் தான் ராகு இருக்கார். கன்னிராகு, மேசராகு, ரிஷபராசு, கன்னிராகு, கடகராகு, இதெல்லாம் யோகம் தரக்கூடியது என்று நாம் நூல்களில் படித்திருக்கின்றோம். அதே போல் ராகுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் அவர் யோகம் தருவார் என்று கூட சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தில் ராகு நின்ற வீட்டோன்,
ராகு திசை நடக்கும்போது ராகு நின்ற வீட்டோன் 6 to 12 மறைந்து விட்டால் அந்த திசையில் பெரும் பொருள் சேதமாகும். ஊட்ட விற்பான், காட்ட விற்பான், எல்லாத்தையும் இழந்து விடுவான். இங்கே ராகு நின்ற வீட்டதிபதி புதன் 12 மறைந்து விட்டார். அது ஒரு பக்கம். இந்த ராகு என்ன பண்ணிட்டார் கேட்டினா, சூரியன் அதாவது உத்தரம் 3ஆம் பாதத்தில் நின்று விட்டார். இந்த உத்தரம் பாதத்தில் நின்ற சூரியன் 12 மறைந்து விட்டார். சனி பெற்ற சாரநாதன், சூரியன் பெற்ற சாரநாதன் சனி, சனி பெற்ற சாரநாதன் கேது 8 மறைந்து விட்டார். 2ஆம் பாவகம் தோற்றுவிட்டது. அதனால் ராகு திசையில் அவர் பெரும் பொருளை இழந்து கொண்டே இருக்கிறார். நான் சொன்ன விதிப்படி ராகு நின்ற வீட்டோன் 6, 8, 12 மறைந்து விட்டால் அந்த திசையில் பெரும் செல்வம் நாசமாகும். குடும்பம் சிறப்பாக இருக்காது. இவருக்கு லக்கண புள்ளி எல்லாமே கெட்டு போனதுனால சமுதாயத்தில் மரியாதை இருக்காது. இவரை பார்த்தாவே இவரை ஏமாற்றி சாப்பிடணுங்கிற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் வருவோம். ஆனால் நல்லவராக இருப்பார், நல்ல அறிவு கூர்மை உள்ளவராக இருப்பார், நல்ல திடமாத்தமாக மனசு இருப்பார். ஆனால் ராகு திசை அவருக்கு பலன் தரவில்லை. 52 வரைக்கும் ராகு திசை பலன் தராது. இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்து குரு திசை 52க்கு மேலே குரு திசை. குரு இந்த ஜாதகத்தில் அட்டமாதிபதி. ஒரு வகையில் அவர் லாபத்தில் போய் வர்க்கோத்தம் பெற்று விட்டார் புனர்பூசம் 3ஆம் மாதத்தில். அந்த குரு திசையில் அவர் லாபத்தில் அட்டமாதிபதியில் வட்டி கட்டுறது, கொஞ்சம் நஞ்சம் கடனை அடைக்கிறது, இது மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறம் அதே திசையிலேயே அந்த ஜாதகர் நோயாளியாகி விடுவார். அவர் அதுக்கப்புறம் தன்னுடைய ஆயுளை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடுவார், உடல்நிலையிலிருந்து மாறுபடுவதற்காக காப்பாற்றிக்கொள்ள போராடுவார். அப்படி தான் குருதிசையோட நற்பலன்கள் இருக்கும். அடுத்து 68க்கு மேல் சனி திசை. சனி நின்ற நட்சத்திர அதிபதி 8 மறைவு. அவருக்கு வாழ்க்கையில் போராட்டத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து எல்லா வகையிலும் மீள்வது என்பது மிக மிக கடினம். குரு சந்திரனை பார்த்ததனால் அவருக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைத்திருக்கிறது. அவ்வளோதான், உயிர் வாழலாம். மற்றபடி அவர் இந்த பிறவியில் அவர் விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து அவர் மீள முடியாது. சற்று குருதிசை ஆறுதல் அளிக்கும், அவ்வளோதான். முழுமையான பலனை கண்டிப்பாக தராது. ஏன்னா லக்னாதிபதி பல வேண்டும், அதை அனுபவிக்கணும்னா, இல்லைன்னா கிடைக்காது. ஒரு ஜாதகத்தை இப்படி தான் பார்க்கணும், இப்படி ஆய்வு செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க, தெளிவாக கற்றுக்குங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.